அட கடவுளே, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? இன்னும் என்ன கொடுமெல்லாம் பார்க்க போறோமோ அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது. ஆமாங்க, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையனும் குட்டி பொண்ணும் இருக்காங்க. லிட்டரலா இந்த பொண்ணு ஒரு 6th படிக்கும், இந்த பையன் 8th படிப்பான் போல. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. இன்னும் ஃபேஸ் கூட மெச்சூர்ட் ஆகல. இவங்க பண்ண காரியத்தை பாருங்களேன். அந்த பொண்ணுக்கு பர்த்டே போல, அதனால அந்த பையன் கார்ல இருந்து கூப்பிட்டு வந்து பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல் போல. உள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பலூன்ஸ், பின்னாடி ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நிறைய என்னென்னமோ பண்ணிருக்காங்க டெக்கரேஷன்லாம். அந்த பையன் உள்ள கூப்பிட்டு வராங்க, அந்த பொண்ணு சர்ப்ரைஸ் ஆகுது. அப்புறம் அந்த ஸ்டேஜ்ல நிக்க வச்சு அந்த பையன் என்ன பண்றான்னா ரிங்க கொடுக்குறாங்க. will you marry meன்னு கேக்குறான். என்னப்பா இதெல்லாம், நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க, அதுக்குள்ள will you marry meன்னு கேக்குறீங்க. அந்த பொண்ணு வேற எஸ் அப்படிங்குது. ரொம்ப அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருக்கு இதை பார்க்கும்போது. வர வர இந்த 2K கிட்ஸ் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் தாங்கவே முடியல. இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? உங்க அப்பா அம்மா எல்லாம் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்களா? எதுவுமே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு உண்மையாவே கேட்க தோணுது. ஆனா நிஜமாவே இந்த 90s கிட்ஸ் எல்லாம் நினைச்சா ரொம்ப பாவமா தான்ப்பா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாங்க அப்பா அம்மா ஆக போறோம் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த இப்போ நம்ம ஸ்னேகன் அண்ட் கன்னிகா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ போட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அதாவது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கன்னிகா வந்து பிரெக்னன்சி கிட் இருக்கு இல்லையா, அதை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. டபுள் கோடு வந்ததுமே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. முதல்ல போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க நல்லா டிராயிங் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா, பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஒரு போர்டு எடுத்து ஒரு குழந்தையோட போட்டோ வரைஞ்சி லவ் யூ அப்பா அப்படின்னு எழுதி அப்புறம் ஸ்னேகனோட ரூமுக்கு போய் சர்ப்ரைஸா அவங்கள கூப்பிட்டு வராங்க. கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்து அந்த கிட்ட காமிச்சதும் ஸ்னேகனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ ஹாப்பியாகி கன்னிகாவை கட்டி பிடிச்சி ஆற தழுவி முத்தம் கொடுத்து கன்னிகாவுக்கு ஒரே அழகு ஆனந்த கண்ணீர் தாங்கவே முடியல. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். நிஜமாலுமே அவங்களோட லைஃப்ல மறக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஒரு அழகான கப்பலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. சே, கப்பிள் கோல்ஸ்னா இதான்ப்பா, இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட சந்தோஷத்தை இன்னும் இரட்டி பாக்குற வகையில இன்னொரு குட்டி குழந்தையும் வரப்போகுது அப்படின்னா சொல்லவா வேணும். எஸ், நம்ம ஸ்னேகன் கன்னிகா பார்த்தோம்னா 2021 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 10 வருஷமா அவ்வளவு உருகி யாருக்குமே தெரியாம லவ் பண்ணி ரொம்பவே பிரம்மாண்டமா பெற்றோர்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கலந்துருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. இவங்களுக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் அதிகம்ப்பா. கண்டிப்பா இவங்க எல்லாம் எப்படி வாழ போறாங்க அப்படின்னு பல கிரிட்டிசிஸ்க்கு உள்ளானாலுமே ரொம்ப அழகா வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்க இந்த கப்பலுக்கு இப்போ ஒரு அழகான குட்டி குழந்தையும் வரப்போது. நம்ம சேனல் சார்பா ஸ்னேகன் அண்ட் கன்னிகா அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கலாம்.